بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا أنتم مسلمون. அன்புகினிய சகோதர சகோதரர்களே, கம்பம் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக தினம்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். நாம் பின்பற்றி வாழக்கூடிய இந்த இஸ்லாத்தில் முதன்மையாக இருக்கக்கூடிய செய்தி என்னன்னா திருமறை குரான். இந்த திருமறை குரான் எப்படியெல்லாம் அருளப்பட்டது என்று பார்த்தமையானால், திருமறை குரானை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தா பல வசனங்கள் கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியதாக இருக்கும். நபியே, இப்படி அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி பதில் சொல்லு என்று அதிகமான இடத்துல கேள்வி பதில் நிகழ்ச்சியாகத்தான் திருமறை குரான் இருக்கும். அதிகமான இடத்துல வேற வேற இடத்துல ஒரு சம்பவம் நடக்கும், அந்த சம்பவத்தை ஒத்து போற மாதிரி திருமறை குரான் வசனங்கள் அருளப்படும். அல் சையீத் அல் குத்ரி ரலியல்லாஹு சொல்லுங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யார ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடிக்காத விஷயம் எது என்று கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் உன்னை படைத்திருக்க நீ அடுத்த தெய்வங்களை வணங்குவது என்று சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே, அடுத்து அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செய்தி என்ன செய்தி என்று கேட்கிறாங்க. உன்னுடைய உணவை உன்னுடைய குழந்தை பங்கெடுத்துரும் என்று எண்ணி அந்த குழந்தையை கொலை செய்வது என்று சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம உணவுல பங்கெடுத்துரும், நம்ம உணவு இல்லாமல் இருக்கிறோம், நம்ம பிள்ளை பங்கெடுத்துரும் அப்படின்னு நினைச்சு அந்த காலத்துல சிறு குழந்தைகளை கொலை செய்வதை இருந்தாங்க. அந்த மாதிரி கொலை செய்வது சொல்றாங்க. மூணாவது முறையா கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரை, அடுத்தபடியாக இது என்று கேட்ட உடனே அண்டை வீட்டுக்காரோட விபச்சாரம் செய்வது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தியை ஒத்து போற மாதிரி திருமறை குர்ஆன் வசனம் 5வது அத்தியாயம் 58வது வசனத்துல அல்லாஹ் வஹி இறக்குறான், அவர்கள் அல்லாஹ்வை இன்றி யாரையும் தெய்வமாக ஆக்கி கொள்ள மாட்டார்கள். இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட உடனே என்ன செய்தி திருமறை குர்ஆன் வருதுன்னு பார்த்தோம்னா, அவர்கள் அல்லாஹ்வை விடுத்துட்டு வேற தெய்வங்களை வணங்க மாட்டார்கள், நியாயமின்றி யாரையும் கொலை செய்ய மாட்டார்கள், தக்க காரணம் இல்லாம யாரையும் கொலை செய்ய மாட்டாங்க. அடுத்து அந்த வசனத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அவர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள், அப்படி விபச்சாரம் செய்தால் அதற்குரிய தண்டனையை அவர் அனுபவிப்பார்கள் என்று சொல்லி இந்த திருமறை குர்ஆன் வசனம் அருளப்படுது. ஆக அன்புகினிய சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆன் அருளப்பட்ட வரலாறுகளை நாம் அப்பப்ப பார்த்தோம்னா அது உள்ள உயிர் ஓட்டங்களை நம்ம பார்க்கலாம். திருமறை குர்ஆன் வெறுமனமே ஓதுவதற்காக மட்டுமல்ல, திருமறை குர்ஆன் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் அருளப்பட்டது. இந்த திருமுறை குர்ஆனை பார்த்தமையானால் நம்ம இந்த உலகத்திலேயும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ஸல்லல்லாஹு தஆலா உங்களை என்னை ஆக்க வேண்டும் கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.